ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். தேவஜனமே, இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி எல்லாருமே பிரயாசப்படுறாங்க. காலேஜ் மாணவர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியம், வேலையில், தொழில்களில் எல்லாருமே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற மனுஷர்களை பார்க்கும்போது நாமளும் அந்த மாதிரி ஆக மாட்டோமா, நம்ம பிள்ளைங்க அப்படி ஆக மாட்டோமா அப்படின்னு அநேகர் நினைக்கிறது உண்டு. ஆனால் வேதாகமத்தின் பிரகாரம் தேவன் யாரை அநேகத்துக்கு மேலே அதிகாரியாக வைப்பார், யாருக்கு இந்த உயர்வு கிடைக்கும், அந்த தேவ செய்தியை தான் பார்க்க போகிறோம். மத்தேயு புஸ்தகம் 25வது அதிகாரம் 21வது வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகருக்கும் ஊமையா சொல்லுவார். இந்த ஊமைப்படி பரலோக ராஜ்யம் இருக்கு, இந்த ஊமைப்படி ஏற்றுக்கொள்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேகம் ஊமைகளாக பேசுகிறார். அதில் ஒரு ஊமை தான் இந்த காரியம். நீங்கள் அதில் 14 வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். ஒரு எஜமான் தன்னுடைய ஆஸ்திகளை அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு மனுஷனுக்கு 1 தாலந்து, இன்னொரு மனுஷனுக்கு 2 தாலந்து, இன்னொரு மனுஷனுக்கு 5 தாலந்தை கொடுத்துட்டு போனதுக்கு ஒப்பாக இருக்குது. தேவஜனமே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், திறமைக்கு தக்கதாக அவர்களுக்கு தாலந்து கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பல பேர் தெய்வ பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே ஆண்டவரே செய்யணும், ஆண்டவரே வீட்டுக்கு வந்து பெட்டியை கொடுக்கறது மட்டும் தான் நினைக்கிறாங்களாங்கிறது தெரியல, எல்லாமே கர்த்தர் செய்யணும். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக 1 தாலந்து, 2 தாலந்து, 5 தாலந்தை கொடுக்கிற எஜமானுக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஜெபிச்சா மட்டுமே போதும், எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்வார் இல்லை, நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்யணும். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் 2வது அதிகாரத்தில், தேவன் ஆதாமை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே, மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் சிருஷ்டிச்சிட்டார். நிலம், ஆகாயம், சமுத்திரம், வாய்க்கால், வரப்பு எல்லாவற்றையுமே தேவன் சிருஷ்டித்துட்டார். பழங்கள் அவங்க போய் கஷ்டப்படணுமானா அதை தேவன் ஒரு தூதர்களை வைத்து கூட அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்கலாம். அவர் நினச்சிருந்தார்னா, தேவன் கட்டளையிட்டு இருந்தார்னா பல ஆயிரக்கணக்கான தூதர்கள் அவங்களுக்கு எல்லா பணிவடையும் செஞ்சுருப்பாங்க, படுக்க வச்சு காலை கூட அமுத்தி விட்டுருப்பாங்க. ஆனால் தேவன் அதை விரும்புகிறானா இல்லை. ஆதாம் ஆண்டவர் சொல்கிறாரு, போ, நீ நிலத்தை பண்படுத்தவும் காவல் காக்கவும் வைத்தார். இப்போ பொதுவாக ஒரு வாஷிங் மிஷின் ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், ஏசி ஆகட்டும், நம்ம அதை வாங்கும்போது நம்மகிட்ட ஒரு மேனுவல் கார்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி அதை எப்படி பயன்படுத்தணும் அதை உருவாக்கினவர்களுக்கு தெரியும், இதை எப்படி பயன்படுத்தினா அநேகம் ஆண்டுகள் இருக்கும். அதே போல் நம்மளை உண்டாக்குன ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ வேலை செய். நம்ம வேலை செய்கிறது தேவனுடைய சித்தம். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் துறவுகளை தோன்றார், ஆண்டவரே வந்து தோண்டி கொடுக்க மாட்டார். அவர் ஏசேக்கு சித்துனா துறவுகளை தோன்றாரு, மூடுறாங்க, பெலிஸ்தர்கள் பொறாமையினால் மூடுறாங்க. அவர் மறுபடியும் துறவை தோன்றார். நாம் என்ன நினைக்கிறோம், ஜெபம் பண்ணுனா போதும், உபவாசிச்சா போதும், யாருக்காவது லெட்டர் எழுதி நம்மளை ஜெபிங்கன்னு சொன்னால் போதும், ஏன் என் வாழ்க்கையை மட்டும் ஆண்டவர் திறக்க மாட்டேங்கிறார்? தேவஜனமே, நம்மளுடைய திறமைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ ஒரு மனுஷனுக்கு கார் ஓட்ட தெரியாது, அந்த மனுஷன்ட்ட யாரும் கார் சாவியை கொடுத்து ஓட்ட சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் கார் வாங்க கேட்குறாங்கன்னா அதை ஓட்ட தெரியணும். அப்படி ஓட்ட தெரியலன்னா ஒரு டிரைவர் வச்சாவது சம்பளம் கொடுக்க மனசு இருக்கணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அந்த கார் வாங்கி நிறுத்தி பழுதாக தான் போகும். இன்றைக்கி அநேக நம்ம நினைக்கிறோம், ஜெபம்னா எல்லாமே ஆண்டவரை செஞ்சுடுவார். இல்லை, நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யணும், கர்த்தர் அதுக்கான பலனை கொடுப்பார். நாம் விதைக்கணும், நாம் நீர் பாய்ச்சணும், விளைய செய்கிறது கர்த்தர். நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 31வது அதிகாரத்தில் நீங்கள் வாட்சிங்கன்னா
குணசாலியான ஸ்திரீயை குறித்து அடுத்து வரும். நீதிமொழிகள் 31:10 பிறகு குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நம்ம நினைக்கிறோம் வெறும் சாந்தமாக இருந்துட்டா, அன்பாக இருந்துட்டா அவள் தான் குணசாலி. இல்லை, அப்படின்னா அந்த ஒரு வசனத்தோட நிறைவாயிருக்கணும். அடுத்தடுத்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த பெண் என்ன செய்கிறாள்னா, வியாபாரங்களை அவள் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அவள் வயலை விசாரிக்கிறா, திராட்சை தோட்டத்தை வாங்குறா, கதிரை அவளுடைய கைகள் கதிரை பிடிக்கும், கதிரை பிடிக்குது, விவசாயம் செய்கிறாங்க. அதற்கு பிறகு ராட்டினத்தில் அவளுடைய கைகளை அவள் வைக்கிறா. இரவிலும் அவளுடைய விளக்கு அணையாது இருக்கும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி அநேகர் வேலைன்னு செய்கிறது மாத்திரமல்ல, அதே வசனம் வருது, தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறார். சிறுமையானவர்களுக்கு தன்னுடைய கையை தாராளமாக திறக்கிறார். ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோம், தேவனுடைய நீதியையும் செய்ய வேண்டியது அவசியம். நிறைய பேர் தேவ நீதியை மட்டும் செஞ்சு உலக வேலைகளை செய்யாமல் போனால் தேவன் யாருக்கும் சமைச்சு கொண்டு வந்து கொடுக்க மாட்டார். தேவன் உன் தேவையை சந்திப்பார். அதோடைய வேலை செய்ய வேண்டியது நாம தான் செய்யணும். அந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து பார்க்கும் பொழுது அவளுடைய பலமுள்ள உடுப்பு இருக்கும். தன் குடும்பத்தையும் அவங்க கேர் எடுக்கிறத பார்க்க முடியும். அதிகாலையில் தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்குறா. குளிர் காலத்தில் இரட்டை புரை உடுப்பு இருக்கிறதுனால குளிர் நிமித்தம் அவள் பயப்பட மாட்டா. கம்பளங்களை உண்டு பண்ணி அவள் விற்கிறா. பல வேலைகளை அந்த பெண் செய்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம நினைக்கிற குணசாலினா சாந்தமாக அன்பாக வீட்டோடு இருந்தால் போதும். இல்லை, அந்த பெண் இன்னைக்கு பல குடும்பங்களில் பாருங்கள், கணவன் நினைப்பார் எல்லாம் என் மனைவி பார்த்துக்குவான். அவங்க பிள்ளைகள் கூட பல குடும்ப தலைவர்கள்ட்ட நான் கேட்டது உண்டு, உங்கள் பிள்ளை என்ன படிக்கிறா? உடனே மனைவி கூப்பிடுவாங்க, ஏமா இங்கே வா, நம்ம பாப்பா என்ன படிக்குது? அவள் இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரி, ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வாங்க. சரின்னு அவரும் புறப்பட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார். ஸ்கூலில் போய் ஃபோன் பண்ணுவார் உடனே மனைவிக்கு, ஏம்மா எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு வருதுமா, நம்ம பொண்ணு எந்த செக்ஷன்மா? ஏங்க இந்த செக்ஷனுங்க. இன்றைக்கி பல கணவன்மார் என்ன நினைக்கிறாங்கன்னா, பல பேருக்கு திருமண டேட்டே தெரியாது, மனைவியோடைய பர்த்டே டேட் தெரியாது. எல்லாமே மனைவிட்ட கேட்பாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் மனைவி பார்த்துக்குவாங்க. சில குடும்பங்களில் கணவன்மார் சொல்லுவாங்க, என் மனைவிக்கு கடைக்கு போய் எதுவுமே வாங்க தெரியாதுங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட இடத்துல கணவன் முன்பாக கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தா அந்த மனைவியுடைய நிலை என்ன? ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாரத்தை போட்டுட்டு சும்மா இருக்க இன்னைக்கு அநேகர் விரும்புகிறாங்க. ஆனால் தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. இன்னைக்கு அவரவர்களுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்து அந்த இடத்துல கொடுக்கப்படுது. தேவஜனமே, நம்மளுடைய திறமைகளை எல்லாமே கர்த்தர் பார்த்துக்குவார்னு விடாமல் நம்ம திறமைகளை தாளந்துகளை வளர்த்து கொள்வது அவசியம். இந்த பகுதி நீங்கள் தொடர்ந்து வாட்சிங்கன்னா, அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் மூடி வைப்பான், 2 தாளந்தை வாங்கினவன் பயன்படுத்துவான், 5 தாளந்தை வாங்கினவன் அதை பயன்படுத்தி பெருக்கி எஜமான் வரும்போது அந்த 5 தாளந்தை வாங்கினவன் பெருக்கி கொடுப்பான், 2 தாளந்தை வாங்கினவன் பெருக்கி கொடுப்பான். ஆனால் இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் மண்ணில் மூடி வச்சிருப்பான். அவனை குறித்து அந்த எஜமான் சொல்லும் பொழுது, சோம்பலான ஊழியக்காரனே, நீ அழுகையும் பற்கடிப்புமான இடத்துக்கு புறம்பான இருளில் தள்ளப்படுகிறத பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் எதுவுமே செய்யாமல் இருந்தால் பாவமே இல்லை நினைக்கிறோம். தேவஜனமே, நம்ம நன்மை செய்ய அறிந்திருந்தோம், அதை செய்யாமல் போனால் பாவம். ஊழியம் செய்யணும். குடும்பத்தில் நம்மளுடைய பங்களிப்பு என்னவோ அதை நம்ம செய்யணும். சபையில் என்ன ஊழியம் இருக்கோ அதை நம்ம செய்யணும். தேவன் நமக்கு என்ன தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரோ அதை பெருக்கணும். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஞானம், அறிவு பல பேருடைய வாழ்க்கையில் தெரியாதுங்கிறத ஒரு ஃபேஷனாகவே வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரியுமே பாதி காரியம் தெரியாது. தேவச்சனமே, தேவன் அவருடைய திறமைக்கு தக்கதாக அவர்களுக்கு கொடுக்கிறவர். இன்னைக்கு காலகட்டங்களில் சமீபமாக ஒரு செய்தியை நான் கேட்டேன். அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், IBM அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் 170 நாடுகளுக்கு மேலே இவங்களுடைய பிரான்ச்சிற்கு எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களுடைய வேலைகள் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், AI தயாரிக்கிற நிறுவனம். இவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய செலவீனங்களை குறைக்கணும். எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யோசித்தவங்க எம்ப்ளாயீஸை நிறுத்தணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. முதல்ல 200 எம்ப்ளாயீஸை நிறுத்தியிருக்கிறாங்க. 2வது 500, 1000, 2000 தொடருது, 3000 தொடருது. இப்போ அது 8000 வந்து நின்றுருக்கு. 8000 எம்ப்ளாயீஸை அவங்களுடைய கம்பெனிகள்லேருந்து வேலை நீக்கம் செய்துட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை உள்ளே கொண்டு வந்து அவங்களுடைய வேலையை செய்யும்படியாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் எதுக்குமா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா,
இது அவங்களோட நிறைவாகலைங்க. இவங்க இன்னைக்கு பல கம்பெனிகளுக்கு இந்த காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு தயாரித்து கொடுக்குறோம். எதுக்கு இவ்வளோ எம்ப்ளாயிஸை வச்சுருக்கீங்க? பணத்தை மீதி பண்ணுங்க. இன்றைக்கி எல்லா காரியங்களுக்கும் ஏஐயை கொண்டு இருக்காங்க. தேவச்சனம் இன்றைக்கி பல பேர், பல ஆயிரக்கணக்கான பேர், இன்னும் வரக்கூடிய நாட்களில் பல லட்சம் பேர் வேலை இழக்க வேண்டிய அபாயத்துக்கு நம்ம தேசம் போயிட்டுருக்க. ஆனால் தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேலை ஸ்தலத்தில் ஃப்யூச்சரில் என்ன பாதிப்பு வேணாலும் வரலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம், நீ உண்மையாக இருக்கும்போது, உத்தமமாக இருக்கும்போது தேவன் அநேகத்துக்கு மேலே உன்னை அதிகாரியாய் வைப்பார். ஒரு வாசலை அடைச்சாலும் அவர் 1000 வாசலை உங்களுக்கு திறக்கிறதற்கு அவர் ஏதுவாக இருக்கிறார். இந்த இடத்துல வாசித்தோம். முதல்ல அவர்களுடைய திறமை, ரெண்டாவது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை அநேகத்துக்கு மேலே அதிகாரியாய் வைப்பார். முதல்ல நம்மளோட திறமைகளை வளர்த்துக்கொள்ளணும், கடினமாக உழைக்கணும், முதல் காரியம். ரெண்டாவது காரியம், நாம் செய்கிற வேலையில் உண்மையும் உத்தமத்தையும் தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் செய்கிற சின்ன வேலையாக இருக்கலாம், அது குவாலிட்டியாக இருக்கணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்படி இல்லாத பட்சத்தில் லஞ்சம் வாங்கும்போது, கள்ளப்படம் செய்யும்போது, பொய் கணக்குகள் எழுதும் பொழுது ஒரு வேளை பணம் அதிகமாக வரலாம், அதோட கூட சாபமும் வரும், வியாதியும் வரும், எல்லா வித உபத்திரவங்களும் வரும். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. தேவனை பற்றி அறிவு யாருக்கு இல்லையோ அவர்கள் தான் உண்மை இல்லாமல் இருப்பாங்களா? தேவச்சனமே, உண்மை இல்லாத இடத்துல சாபங்கள் வரும். அவங்க லஞ்சங்கள் வாங்கலாம், பொய்க்கணக்கு எழுதலாம், அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. இந்த உலகத்தில் காணப்படுகிற எத்தனையோ விஐபி, இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ், பெரிய பெரிய விஐபின்னு சொல்லக்கூடிய ஆட்களை நீங்கள் பாருங்கள், நெட்டில் பாருங்கள், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதானம் இருக்கு. தேவஜனமே, துன்மார்க்கருக்கு உள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சமே நல்லது. நீங்கள் செய்கிற வேலை சின்னதோ பெருசோ உண்மையாக செய்யுங்க. தேவன் அதை நினைவு கூர்ந்து உங்கள் கொஞ்சம் வருமானத்தில் மீதி எடுக்க தேவன் தயவு பாராட்டுவார். தேவஜனமே, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. அவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க, இவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க, கர்த்தர் என்னை பார்க்கலையா, என் ஜெபத்தை கேட்கலையா? காரணம் இதுதான். நம்மளோட திறமைகளை வளர்க்கணும், நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், கடினமாக உழைக்கணும். அதில் உண்மை இருக்கும் பொழுது தேவன் அநேகத்துக்கு மேலே அதிகாரியாக வைப்பார். யோசேப்பை உயர்த்தின தேவன், தானியேலை உயர்த்தின தேவன், தாவீதை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவதற்கு அதிக வல்லமை உள்ளவர். ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே? இன்றைக்கி பல பேர் வேலை கிடைக்கணும், பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், ப்ரமோஷன் கிடைக்கணும். தகப்பனே, லௌகீகமாக உயர்ந்த நிலையை அடையணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் அதற்கான வழி ஜெபமும் கடின உழைப்பும் உண்மையும், இந்த 3 காரியமும் சேரும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறீங்க சுவாமி. கர்த்தத்தாமே, இந்த செய்தியின் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையில் கேட்டுட்டு போகிறது மட்டும் இல்லை, இதன்படி நடக்க உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அநேகத்துக்கு மேலே உயர்த்தி வைப்பாராக. ஆமென்.